125 ml கப்பில் 1 கப் வறுக்காத நிலக்கடலையை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு சூடு ஆறுனதும் தோல் எடுத்துகிட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கணும். திரும்பவும் அதே கப்பில் 1 கப் கடலைப்பருப்பு, 3/4 கப் உளுந்தம்பருப்பு, 3/4 கப் பாசிப்பருப்பு சேர்க்குறேன். பருப்பு வறுக்கும் போதே பூண்டையும் சேர்த்துக்கிறேன். ஒன்று போல் நல்ல பெரிய பூண்டாக இருந்துச்சுன்னா 6 பூண்டு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்க்காமல் பூண்டை வறுக்கணும்னு நினச்சிங்கன்னா பருப்பை வறுக்கிற ஸ்டேஜிலேயே சேர்த்துக்கோங்க. பூண்டு பருப்பு நல்லா சூடானதும் 3/4 டீஸ்பூன் மிளகு சீரகம் சேர்க்குறேன். பருப்பெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கனால பொடி ரொம்பவே நல்லாயிருக்கும். 11 வரமிளகாய், காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு, 3/4 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்க்குறேன். கருப்பு எள்ளு சேர்க்குறதா இருந்தால் கூட இதே அளவு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்தும் செய்யலாம், சேர்க்காமலும் செய்யலாம். பூண்டு சேர்க்காமல் செஞ்சாலும் மற்ற அளவுகளை அதே அளவு எடுத்துக்கோங்க. பருப்பு சூடாக இருக்கும்போதே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். ஒரு கட்டு கருவேப்பிலை ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். கையில் அழுத்தி பிடிச்சா ஒரு கைப்பிடி வரும். இலையை நல்லா கழுவிட்டு வெயிலில் கூட காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரூம் டெம்பரேச்சர்லேயே காட்டன் துணி மேலே நல்லா பரப்பி போட்டு வச்சா சீக்கிரமாக காஞ்சிடும். கடாயோட சூட்லேயே கருவேப்பிலை சீக்கிரமாக வறுப்பட்டுரும். பெரிய புளியாக ஒரு கொட்டை புளியோட ஒரு பக்கம் மட்டும் சேர்த்துருக்கேன், இன்னொரு பக்கம் சேர்க்கல. இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும். கடாய் நல்லா சூடாக இருக்கணும். கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. புளியோட ஈரம் போகிற வரைக்கும் திருப்பி போட்டு நல்லா ட்ரை ஆக்கணும். அப்போ தான் ரூம் டெம்பரேச்சர்லேயே பொடி ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி செஞ்ச பொடியோட அளவு 500 to 600 கிராம்குள்ளே வரும். கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதும் பொடி கொஞ்சம் சூடாக இருக்கும். சூடு நல்லா ஆற விடணும். பூண்டை எண்ணெயில் கூட போட்டு நல்லா வறுத்து நல்லா எண்ணெயை வடித்து எடுத்து பொடி செய்யலாம். கொஞ்சமாக தேங்காய், பச்சை மிளகாய் இந்த பொடியை சேர்த்து அரைச்சி டக்குன்னு ஒரு சட்னி, இட்லி, தோசைக்கு கூட செஞ்சு சாப்பிட்லாம்.